தமிழ்ல பெஸ்ட் ஆக்ஷன் மூவி வந்து என்ன பொறுத்தவரை பிளாஸ்ட் தான். அதுல எந்த சந்தேகமே இன்னைக்கு பக்ரீத் அன்னைக்கு ஆட அறுத்து போட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம கழுத்த இருக்காம ஒரு அளவு உட்காந்து பாக்குற மாதிரி படத்துக்கு பண்ணிடலாம், பேண்ட் போட்டு பண்ணிடலாம். சாரி கட்டிங்னு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணிக்கிறது நல்லா. பெண்கள் தான் மெயினா பார்க்கணும் இந்த படத்தை. விழிப்புணர்வு பத்தி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைட் சீன் தான் நிறைய இருக்கு. பெண்கள் மெயினா பார்க்கணும். அர்ஜுன் ஆக்ஷன் அர்ஜுன் ஸ்டண்ட் அப்படியே நல்லா தான் ப்ரோ. இந்த ஸ்டண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பரா. இந்த அபிராமி பெட்டிக்கு வந்தா சண்டை போடுற மாதிரி அபிராமி ஸ்டண்ட் சீன் அப்படியே எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் ஓவரால் அப்படி நல்லா தான். பிஜிஎம் எல்லாம் அப்படி பிஜிஎம் எல்லாமே ஓவரால் நல்லா தான். 25 வருஷத்துக்கு பின்னாடி ஆக்ஷன் கிங் அர்ஜுனை வந்து திரும்ப பார்க்கலாம். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் ஆக்ஷன் படம் பார்க்கணுமா 2026 தமிழ்ல பெஸ்ட் ஆக்ஷன் மூவி வந்து என்ன பொறுத்தவரை பிளாஸ்ட் தான். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. இல்ல நீங்க கதையை பார்க்கணும், இல்ல ஒரு ஃபேமிலி ஓரியண்டா பார்க்கணும், ஒரு அழகான 10 பொண்ணுங்களை பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு ஏப்ரல் மேலேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வராதிங்க. ஆக்ஷன் படத்தை பார்க்க போகணுமா தாராளமா வந்து பாருங்க. உங்களை மோசமே பண்ணாது. அதுவும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார்லாம் வந்து வயசுக்கு மேல உழைப்ப குட்டி இருக்காப்ல. ஸோ அது எந்த சந்தேகமே கிடையாது. அவர் வயசுக்கு வந்து காலை வந்து 90 டிகிரி தூக்குறாப்ல. ஸோ அதுவே பெருசு. நம்மளால இப்போ 45 டிகிரி தூக்க முடியுமானா தூக்க முடியாது. அப்புறம் அந்த மாதிரி இருக்கு. ஃபைட்ஸ்லாம் ரொம்ப யதார்த்தமா இருக்கு. சும்மா பறந்துலாம் அடிக்கல. அந்த அளவுக்கு பவரா இருக்கு. ஏன்னா அவங்க கராத்தே ஃபேமிலி இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் நிறைய இருக்குது. அதுல வந்து விவேக் பிரசன்னாவுடைய ட்விஸ்ட்லாம் வந்து நல்லா உண்மையை விசில் அடிச்சிட்டேன். அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவரை வந்து நம்ம வேற ஆங்கிள் தான் பார்த்தோம். அவரை காமிக்கும் போது இவர் தான் வில்லனா இருக்கும்னு சொல்ற மாதிரி நம்ம கெஸிங் இருந்துச்சு. நம்ம கெஸிங்லாம் உடச்சு போட்டுட்டு நான் வில்ல இல்லடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காப்புல. மைல்டு ஸ்பாயிலரா இருக்கும். ஆனால் நான் சொல்றேன் இது வந்து திருஷ்யம் 2, அதாவது பாபநாசம் 2 தான் இது. பாபநாசம் 1 வந்து பாபநாசம் 1 கமலஹாசன் சார் என்ன பண்ணுவாருன்னா குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா அமைதியான முறையில் தன் மூளையை ட்ரிக்டா யூஸ் பண்ணி என்னென்ன பண்றாரோ இதை வந்து ஃபைட்டை யூஸ் பண்ணி பண்றாரு. அவ்வளவுதான். மைல்டு ஸ்பாயிலரா ஒன்னே ஒன்று சொல்றேன். இதுலயும் வந்து கொலையாளியை உள்ளதுக்கு போட்டு புதைச்சி வீடு கட்டிடுறாங்க. இது ஒன்னே வந்து அந்த படம் தாண்டா இந்த படம் மூஞ்சியை பார்த்து மாத்திருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அர்ஜுன் சார் ஃபைட் பண்ணி அவன் நடந்து வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சார் வந்த மாதிரி இருக்குது. ஸோ பாபநாசம் 2 பார்க்காம விட்டுறாதீங்க. இது ஒரு ஆவரேஜ் வச்சு உங்களை மோசம் பண்ணாது. அர்ஜுன் சார் அபிராமி போர்ஷன் சார் அவங்களோட அர்ஜுன் சார் அபிராமி சார் அவங்களோட பேர் எப்படி இருக்கு? செம்ம காம்பினேஷன். மாணவிகளுக்கு அப்புறம் வந்திருக்காங்க 2 பேர் உட்காந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா புருஷன் முன்னாடி மாதிரியே இருக்கும். இங்கே பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 2K கிட்ஸ்லாம் அவங்க வந்து அந்த படத்தை பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்களாம் பார்க்கும்போது நல்லா இருக்கிற பேர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு புருஷன் முன்னாடி எப்படிலாம் சண்டை போட்டுருப்பாங்க அந்த சண்டைலாம் அப்படி இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் மகளுக்கே சப்போர்ட் பண்றீங்க, என்னைய சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படி சொல்றது. அம்மா முன்னாடி வந்து உன்னை பெறதுக்கு முன்னாடி எல்லாம் பயங்கரமா என் மேல லவ்ல இருந்தா, எப்போ பொம்பளை பிள்ளை பிறந்துச்சோ அப்பயும் லவ் பூரா அவட்ட போயிடுச்சு, என்கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி சினிக்கல் வேடெல்லாம் வந்து இது ஒரு வீட்லயும் நடக்கிறது. சரி இன்னைக்கு பக்ரீத் அன்னைக்கு ஆட அறுத்து போட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம கழுத்த இருக்காம ஒரு அளவு உட்காந்து பாக்குற மாதிரி படத்தை கொடுத்துருக்காரு. சான்ஸே இல்லைங்க. ஒரு ஆக்ஷன் படத்துக்கு முக்கியமே வந்து மியூசிக் தான். அந்த மியூசிக்கை ரொம்ப பொருத்தமா பண்ணியிருக்காரு. என்னைய கேட்டா மியூசிக் வந்து இதுல இன்னொரு ஹீரோ டைரக்டரையும் தாண்டி அர்ஜுன் சார் அளவுக்கு ஈக்குவலான ஹீரோ யாருன்னா மியூசிக்கு. நல்ல வேலை அங்கங்க பாட்டை போட்டு நம்மள லேக் அடிக்க விடாம, அதாவது என்ன சொல்றது ஸ்கிரீன் பில்ல ஸ்லோ அடிக்க விடாம காப்பாத்துறது மியூசிக்கு செம்மையா செஞ்சிருக்காங்க. வச்சு செஞ்சுட்டாங்க. அபிராமி அவங்க ஃபைட் பண்ணிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆயிருக்கா. அது சொல்றேன்ல, ஒரு குடும்ப பொண்ணு ஒரு சேலை கட்டின பொண்ணு சேலை எந்த அளவுக்கு தூக்கி கட்டிட்டு எந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியுமோ அந்த ஃபைட்டை மட்டும் பண்ணிருக்காங்க. சும்மா அங்கிட்டு பறந்து போய் இங்கிட்டு விழுது, இங்கிட்டு பறந்து போய் இங்கிட்டு விழுறதுன்னா எதுவுமே இல்லாம ஒரு ஆர்டிபிஷியல் இல்லாம ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எனக்கு தற்காப்பு கலை தெரியும். எந்த அளவுக்கு தற்காப்புக்கணும் அதை மட்டும் செஞ்சிருக்காங்க. ஒரு அடிக்க வந்தான்னா வெட்ட வந்து பிளாக் பண்றது இதுல மட்டும் பண்றாப்ல. சோ அவனை உட்கார வைக்கணும்னா முட்டியில வந்து கிக் பண்றது. சோ இந்த விஷயங்கள் மட்டும் பண்ணதுனால ஃபைட்ஸ் எல்லாம் யதார்த்தம். ஃபைனலா ஒரு கேள்வினா படத்துக்கு 10க்கு எவ்வளவு நீங்க 6 மார்க் கொடுப்பேன். ஆக்ஷன் படத்துக்கு 6 மார்க். 2023 பெஸ்ட் ஆக்ஷன் மூவி. ஆக்ஷன் விரும்பிகள் மட்டும் வாங்க. இல்ல நான் உட்காந்து கடலை போட போறேன் அது பண்ண போறேன்னா உங்களை கடலையும் போட விட மாட்டேன் கடற்கல. ஏன்னா தியேட்டருக்குள்ள ஏன்னா மியூசிக் தெரிக்குது, ஸ்கிரீனை தான் பார்க்கணும். சில ஸ்லோ மூவிலாம் உட்காந்தா நீங்க கடலை போடலாம், லவரை கூட்டிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். இதுல அப்பெல்லாம் வந்துடாதீங்க. இது உங்களுக்கு படம் இல்லை, உங்களுக்கான படமே கிடையாது. படம் சூப்பரா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. நான் வந்து படம் எப்படி பார்த்தேன்னா வரல, அர்ஜுனுக்காக வந்தேன். வெண்டேஜ் அர்ஜுன் அப்படியே இருக்காரு. வெண்டேஜ் அர்ஜுன் அப்படியே இருக்காரு. நல்லா இருக்கு. அதான் சொன்னேன், அர்ஜுன் மேல எந்த விதமான ஏஜ் எல்லாம் ஆகாத அளவுக்கு ஒரு நல்ல பாடிலாம் ஃபிட்னஸா வச்சிருக்காரு. அவரை பார்த்து இன்னும் நைட்டு இது பண்ணலாம். உண்மையே நல்லா இருக்கு அர்ஜுன். இது பெண்களுக்கான திரைப்படம். கண்டிப்பா பெண்களுக்காக தான். ஏன்னா வந்து கண்டென்ட்டே வந்து சில இதுல ஆக்ஷன் சப்ஜெக்டா இருந்தாலும் கண்டென்ட் வந்து பெண்களுக்காக தான். பெண்கள் வந்து என்னைக்குமே தைரியமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். அவங்க எந்த ஒரு ஆண்களை பார்த்தும் பயப்படக்கூடாது. அதுக்காக மெயின்
ஏன்னா தவறுகள் வந்து தெரிஞ்சவங்க மட்டும்தான் தட்டி கேட்கணும் கூடாது, யாரா இருந்தாலும் நம்ம தட்டி கேட்கணும். அதுக்கு பெண்களுக்கு தைரியம் வேணும்னு சொல்லிதான் இந்த படத்தோட கண்டென்ட் தான். அபிராமி பிரிட்டி மூவன் அவங்களாம் நிறைய சண்டை காட்சிகள் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா படத்துல அவங்களோட? நல்ல ஒரு அபிராமியோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து வேற மாதிரி. அதாவது சொன்ன பாருங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு பண்ணிடலாம், பேண்ட் போட்டு பண்ணிடலாம், சாரி கட்டிங்கன்னு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணிக்கிறது நல்லாவே இருக்கு. அவங்க ஒரு சீன்ல அபிராம் நல்லா கண் ஆக்ஷன் எல்லாம் காட்டி போட்டிருப்பாங்க, நல்லாவே இருக்கு. படத்துல ஒரு டைம்ல விஜயகாந்த் போன மாதிரிலாம் இருக்கு. படத்துல டிஸ்டன்ஸ் டான்ஸ் நிறைய இருக்கு. பிரமாதமாலாம் சொல்ல முடியாது. நமக்கு என்ன இதுதான் வரப்போகுதுன்னு நம்ம சீன் வந்து நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த சீன் தான் ஒரு மெடிக்கல் சீன் வரும், அடுத்து இவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சீன் இதான் வருது நம்மளால பண்ண முடியுது. நமக்கு நிறைய சினிமா பார்க்க தொட்டு தெரிஞ்சா தெரியாது, மற்றவங்க பார்க்கும்போது அது புதுசா தெரியலாம். குடும்பங்களா பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு தடவை குடும்பத்தோடு பார்க்கலாம். ஏன்னா மெயின் வந்து பேக்வர்ட் மியூசிக் பிரபலமா இருக்கு. எந்த ஒரு இடத்துல பேக்வர்ட் மியூசிக் மட்டும் இல்லையே வச்சுக்க நம்மளுக்கு வைப்பே வராது. அந்த அளவுக்கு பெரிய வைப்பா சரியா இருக்கு. மெயின் இந்த படத்தோட பலமே ஆக்ஷனுக்கு அப்புறம் மியூசிக் தான். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. படத்துல ஓவரால எவ்வளவு 10 எவ்வளவு 10க்கு சொல்றீங்களா? 10க்கு வந்து 6 நல்லா இருக்கு படம். படத்துல 2 ஒரு 20 நிமிஷம் ஓடுச்சு. 2 ஒரு 20 நிமிஷம் ஓடுற படத்துல லேக் இல்லை. மெயின் நீங்க சொல்ற மாதிரி காதல் காட்சிகளும் காமெடியும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம அதிகமா வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸை நம்பியே எடுத்து நம்ம தேட்டர்ல உட்கார வைக்கிறாங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா யாருமே வந்து போரிங் சொல்லலாம். இப்ப என் பொண்ணுலாம் வந்து பார்த்தாங்க, படம் நல்லா இருக்கு பாட்டாங்க. ஸோ வந்து படம் நல்லா இருக்கு, எந்த இடத்துல ஒரு போர் ஒரு தடவை வந்து பார்க்கலாம் சார். மெயின் கதாநாயகியோட ஆக்ஷன் ஃபைட்லாம் போட்டுருப்பாங்க, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பெண்கள் மெயினா வந்து பார்க்கணும். இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் கேட்கறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்து ஒரு தைரியமா இருக்கு. அர்ஜுன் சார் எப்படி அடிச்சிருக்காரு? அர்ஜுன் சார் சூப்பராகவே நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் எப்பவுமே ஆக்ஷன் கிங் தான், சூப்பராகவே அவரோட ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் எப்படி? அவரோட சன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. கராத்தே மாஸ்டர் தான் இந்த படத்துல. ஓவராலா ஃபைட்டிங் சீன் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. இது பெண்களுக்கான படமா? எப்படி பெண்கள் வந்து பாக்குற மாதிரி இருக்கும் படமா? பெண்கள் தான் மெயினா பார்க்கணும் இந்த படத்தை. விழிப்புணர்வு பார்த்து தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைட் சீன்லாம் நிறைய இருக்கு, பெண்கள் மெயினா பார்க்கணும். அபிராமியோட ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் எப்படி? அபிராமி அதாவது செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் அவங்களோட ரியல் ஃபேஸ். அதாவது நார்மலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நினைக்கும் போது ஹவுஸ் ஃபைட், நார்மல் ஹவுஸ் ஃபைட் தான் நடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க ரியல் ஃபேஸே தெரியும். அவங்களும் ஒரு கராத்தே மாஸ்டர். மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் ரவி பாஸ்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ் எதிர்பார்த்து போத்தவல்ல, இங்கிலீஷ் தான் எதிர்பார்க்கணும். ஏன்னா தமிழ் அவ்வளவா எதுலையுமே போட்டுக்க மாட்டாங்க, இங்கிலீஷ் தான் ஃபுல்லாவே இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்காது, அந்த யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஓவராலா மூவிக்கு 10 out of எவ்வளவு கொடுக்குறீங்க? 8.5 தருது. படம் அர்ஜுன் சார் எப்படி இருக்காரு? பழைய மாதிரி என்ன அப்படியே இருக்காரா? அர்ஜுன் சார் ஸ்டண்ட் எப்படி இருக்கு? பழைய மாதிரி இருக்காருன்னா, முன்னாடி பார்த்து அர்ஜுன் சார் வேற. இப்போ இதுல வந்து ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீனால எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இது பெண்களுக்கான தற்காப்புக்கான படமா? அப்படி ஆமா, கண்டிப்பா வந்து கேர்ள்ஸ்க்கு சேஃப்டி மூவி தான் இதை கண்டிப்பா சொல்லலாம். செல்ஃப் டிஃபென்ஸ் கண்டிப்பா தேவை. இந்த படத்து மூலமா தெரிஞ்சுக்கணும்னா செல்ஃப் டிஃபென்ஸ் கண்டிப்பா தேவை. குடும்பமும் அந்த படம் பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். மியூசிக் எப்படி இருக்கு? பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இங்க ஹைலைட். மூவிக்கு வந்து நடுவுல போடுறது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் அபிராமி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் எப்படி இருக்காங்க? எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல வந்து அவங்க ஃபைட்டே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம். ஆனா ஒன்ஸ் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது அவங்க ஃபைட் பண்ற சீன் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. படத்தோட ரேட்டிங் 10 நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? 10 out of 10. 10 out of 10. படம் சூப்பரா இருந்துச்சு. அர்ஜுன் சார் சூப்பரா பண்ணிருக்காங்க. அபிராமி மேம் பிரிட்டி மூவன் அவங்களோட ஸ்டன்ட் சீன்லாம் எப்படி இருக்கு? ஆக்சுவலி ஸ்டண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. கொஞ்சம் வயலன்ஸ் தான், பட் இப்போ உள்ள காலத்துக்கு அதெல்லாம் தேவைதான். அப்பதான் ஒரு பயம் வரும். ஃபேமிலியா படம் பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குதா படத்துல? எல்லாமே இருக்கு, நல்லா இருந்துச்சு. மியூசிக் எப்படி இருக்கு? ரவி பசோட மியூசிக் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ரொம்ப அதிகமா இல்ல, ஓகே இருந்துச்சு. ஓவராலா மூவி 10 நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு எனக்கு 10 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 10 out of 10. எல்லாமே சூப்பர். அங்க அந்த உமன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹீரோயின் அப்படியே இருக்காரா? ரொம்ப சூப்பரா இருக்கு. பிஜிஎம் எப்படி இருக்கு? ரவி பசோட செம்ம அடிச்சு தூக்குறாங்க. அந்த அடிக்கும் போது சீனுக்குலாம் பயங்கரமா இருந்துச்சு. அபிராமி அவங்களோட போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பரா ஆக்ட் பண்ணாங்க. அந்த ட்விஸ்ட் தான் பயங்கரம் வந்து சித்தப்பா வந்து அடிச்சாரு. அந்த ட்விஸ்ட் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா இருந்துச்சு. ஓவராலா 10க்கு எவ்வளவு? 9.8 கொடுக்கலாம். சூப்பரா இருக்கு படம். ஆக்ஷன் நல்லா இருக்கு, லவுடா இருக்கு. ஆனா லேடி ஹீரோன் ஆக்ஷன் ரெண்டு பேருமே பயங்கர ஆக்ஷன் பண்ணிருக்காங்க. அதோட அர்ஜுன் தம்பி அடிச்சிருக்காரு, அவரு வேற லெவல் சார். திடீர்னு வந்து மிஸ் பண்ணி விட்டாரு. அருமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சார் பழைய மாதிரி அப்படியே இருக்காரா? வேற லெவல் நல்லா இருக்கு சார். ஆக்ஷன் அப்படியே இருக்கு,
அர்ஜுன் அவங்க ஜோடி அவங்க படத்துல அப்படியே ஜோடி இன்னும் அப்படியே நல்லா இருக்காங்க. நல்லா அப்பா அம்மா பேரண்ட்ஸா பிள்ளைய எப்படி வளர்க்கணும், தைரியமா வளர்க்கணுன்றத பக்கா பண்ணிருக்காங்க. மியூசிக் சூப்பர் சார், அருமையா இருக்கு. அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மியூசிக் நல்லா செம்மையா பண்ணிருக்காங்க சார். டென்னு கொடுக்கலாம் சார் என்னைய பொறுத்த அளவுக்கு. அர்ஜுன் படம்னாலே வேற லெவல் தான் சார். அபிராமியோட நடிப்பு மூணு பேரோட கேரக்டர் நல்லா இருக்கு. ரேட்டிங் சொல்றீங்களா? அபிராமி அவங்க ஸ்டண்ட்ல அப்படியே படம் எப்படி இருந்துச்சு? அர்ஜுன் ஸ்டண்ட் தான் எப்படி இருந்துச்சு? அர்ஜுன் சார் ஸ்டண்ட் நல்லா நல்லா. அபிராமி மேடம் அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. பிஜேபி ஓகே நல்லா. அர்ஜுன் சார்